இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது. இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசி பலனை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலையும் பயணம் செய்ய போகிறாங்க. சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், மேச ராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க. இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த 2024 ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்துட்டே வந்துடுவோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி 2024 எப்படி இருக்குன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். ரிஷபராசி அன்பர்களின் கவனம் இந்த மாதத்தில் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் இருக்குது. உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படுது. வாழ்க்கையின் மீதான ஆர்வம் கூடுது. இருந்தாலும் இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த மாதம் உங்களின் முயற்சிகள் திருமண வாழ்க்கை, நிதி மற்றும் சொத்து குறித்து தொடர்பான விஷயங்களில் முக்கியமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளின் மீதான பற்றுதல் ஏமாற்றத்தையும் பின்னடைவையும் உருவாக்குது. தந்தையுடனான உறவு அனுகூலம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் தொலைதூர பயணங்கள் போவீங்க. திடீர் செலவுகள் மற்றும் முக்கிய ஆவணங்களை இழக்க போகிறீங்க. இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் வசீகரம் கூடும். குழந்தைகள் மீது விரக்தியும் கோபமும் வருது. வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யணும். இல்லாட்டினா இது சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கும். இந்த மாதம் உறவு விஷயங்களில் கலவையான முடிவுகள் இருக்கும். சொத்துக்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் இதில் தம்பதியினரின் கூட்டு முதலீடுகள் இருக்கும். தம்பதிக்குள்ளாக சில பிரச்சனைகள் வந்து முடியும். உங்களுக்குள்ள ஈகோ மோதல்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஈகோவை விட்டு கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். காதலர்கள் திருமணம் செஞ்சு கொள்ள முடிவெடுப்பீங்க. இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை ஈகோவை விட்டு கொடுத்தாலே போதும். மாத பிற்பகுதியில் தவறான புரிதல்கள் இருக்குது. உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கடினமாக கட்டத்தில் இருக்கையில் உங்கள் வாழ்க்கை துணை ஆதரவு அளிப்பாங்க. நீங்கள் உறவு விஷயங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடும். சிறந்த மற்றும் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான உறவை வடிவமைப்பதில் முதன்மை கவனம் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் மற்றும் நிதி சிக்கல்கள் காரணமாக சில நேரங்களில் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் வருது. ஜனவரி தொடக்கத்தில் தாம்பத்திய பாக்கியம் ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. உங்கள் வாழ்க்கை துணைக்கான அனுகூலமான செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்குள்ள பிணைப்பை ஏற்படுத்துது. திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை எடுத்துக்கிட்டால் சில அசாதாரண மற்றும் எதிர்பாராத செலவுகள் தவிர நிதி விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். மனைவி கூட்டாளி மூலம் பணவரவும் இருக்குது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மறைமுக மற்றும் இரகசிய ஆதாரங்கள் மூலம் திடீர் வருமானம் வருது. இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளின் நடவடிக்கையால் சங்கடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மறைமுக ஆதாரங்கள் மூலம் சம்பாதித்த பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்கணும். பங்குச்சந்தையில் முதலீடுகள் மற்றும் வர்த்தக மூலமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அவசர நிதி தேவைகளை நிர்வகிப்பதற்காக கடன்கள் வாங்குவீங்க. இந்த மாதம் சேமிப்பு மறைமுகமாக அதிகரிக்க போது. குழந்தைகளின் காப்பீடு மற்றும் கல்விக்காக பணம் செலவிடப்படுது. மருத்துவமனை செலவுகள் சாத்தியமாகுது. நன்மைக்காக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக மற்றும் புனித யாத்திரை தொடர்பான நீண்ட தூர பயணங்களும் செலவுகளை ஏற்படுத்துது. இந்த மாத இறுதியில் ரியல் எஸ்டேட் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் சச்சரவுகளில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். ரிஷபராசி என்பவர்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு போராட்டங்கள் இருந்தாலும் தொழில் நல்லா இருக்கும். முதலாளி இந்த மாதத்தின் ஆரம்ப பாதியில் தொழிலில் முன்னேற்றம் அல்லது வளர்ச்சியில் தடைகளை உருவாக்கலாம். இந்த மாதம் முழுவதும் பணியிடத்தில் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பணியிடத்தில் வாக்குவாதங்களை முடிஞ்சவரை தவிர்க்கணும். அதுக்கு முயற்சி செய்யுங்க. அழுத்தம் உள்ள சூழ்நிலைகளில் அல்லது
தூண்டப்பட்ட நிகழ்வுகளில் கூட அமைதியான தன்மையை வெளிப்படுத்த வேண்டி வருதும். வேலை விஷயமாக வெளியூர் போக வேணும். உத்தியோகபூர்வ விஷயங்களில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சக ஊழியர்களை கையாள்வதில் உங்கள் புத்திசாலித்தனம் ரொம்ப சாதகமாக இருக்கும். வெளிநாட்டு வேலைகள் மற்றும் விசாக்களை நாடுனீங்கன்னா அதை பொறுத்தவரை நல்ல வாய்ப்புகள் வரும். சக ஊழியர்கள் மற்றும் முதலாளிகளுடனான தொடர்பு சாதுரியமாக இருக்கணும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் அதிக ஆதரவு இருக்கக்கூடிய காலகட்டம். மாதத்தின் பிற்பகுதியில் பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் சர்ச்சைகள் ஏற்படலாம். நீங்கள் தொழில் மூலம் பணவரவு இருக்கும். சில மதிப்புமிக்க பொருட்களை இழக்க நேரிடலாம். உங்கள் யோசனைகள் இந்த மாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் மேலதிகாரி மற்றும் குழு உறுப்பினர்களால் பாராட்டப்படலாம். இந்த மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து தொழிலில் சுமாரான காலம் இருக்கும். தகவல் தொடர்புகளில் ராஜதந்திரத்தை வெளிப்படுத்த கண்டிப்பாக முடியும். தொழிலில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளில் வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டுதலை பெற முற்படலாம். நிதி ரீதியாக தொழில் செஞ்சீங்கன்னா இந்த காலம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் கூட்டாண்மை, வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் ஒத்துழைப்புகளின் மறுசீரமைப்பு இருக்கும். மூலோபாய சிந்தனை குறுகிய காலத்தில் இலக்குகளை நோக்கங்களை அடைய உதவும். தொழில் எதிர்மறை அம்சங்களை கடக்க இது உங்களுக்கு உதவும். தொழிலில் புதிய முயற்சிகள் சிறிய மற்றும் தற்காலிக தடைகளை நீக்கும். இருந்தாலும் தொழிலில் பங்குதாரர்கள் மூலம் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் தொந்தரவு வருது. இந்த மாதத்தின் முதல் பாதியை எடுத்துக்கிட்டால் பணியிடத்தில் சுகமான சூழல் இருக்குது. ஒரு சிலர் தங்கள் தொழில் பணிகளை முடிக்க வெளிநாடு அல்லது பிற மாநிலங்களுக்கு போக வேண்டி வருது. இந்த மாத தொடக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவாங்க. அதே சமயம் 2ஆம் பகுதியை எடுத்துக்கிட்டால் வாடிக்கையாளர்களிடமிருந்து உங்களுக்கு அதிருப்தி வருது. உங்களால் மேற்கொள்ளப்படும் தொழிலில் ஏமாற்றம் ஏற்படுது. வியாபாரத்தில் சங்கடமான சூழ்நிலையை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் ஆதாயமும் இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் பாதியில் வணிக பங்குதாரரும் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் ஈடுபடும் ரிஷபராசி என்பவர்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை சந்தைப்படுத்துவதற்கு புதுமையாக சிந்திக்க வேண்டி வரும். வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டங்கள் மூலம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி வரும். இந்த காலகட்டத்தில் வணிக கடன்களை திருப்பி செலுத்துவது எதிர்பார்க்கப்படுது. வாடிக்கையாளர் தளத்தின் விரிவாக்கமும் சாத்தியமாகுது. முதலீடு மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் இந்த மாதத்தின் முதல் வாரம் வரை கவனமாக பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படணும். மறுசீரமைப்பு மற்றும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் நுழைவதற்கு பணம் செலவிடப்படலாம். உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ராசி அதிபதி இந்த மாதத்தின் 2ஆம் பாகத்தில் சாதகமாக இல்லை. அதனால் ஹார்மோன்கள், எலும்புகள் மற்றும் எலும்பு மஜ்ஜை தொடர்பான பிரச்சனைகள் வருது. சிலருக்கு காயங்கள் மற்றும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் வைரஸ் தொற்றுக்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் உடல்நிலை தொடர்பாக கண்காணிக்கப்படணும். ஏன்னா இது இரத்த அழுத்த அளவை அதிகரிக்கும். பரபரப்பான வாழ்க்கை முறையில் விளைவாக உடல் வெப்பநிலையும் அதிகரிக்கும். தந்தையின் உடல்நிலையும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்ப வாரங்களில் கல்வியில் கலவையான காலகட்டம் இருக்கும். அதுக்கு பின்னாடி கல்வியில் கவனம் செலுத்துவதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் உங்கள் கல்வியில் கடினமாக உழைக்க வேண்டி வரும். இருந்தாலும் ஆராய்ச்சி மாணவர்கள் அந்தரங்கத்துறையில் முன்னேற்றத்திற்கான நல்ல காலகட்டத்தை அனுபவிக்கலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் கவனம் குறையலாம். அவர்களின் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் சிறப்பாக செயல்படக்கூடும். மாணவர்கள் சில சமயங்களில் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் சக மாணவர்களுடன் மோதல்களில் ஈடுபடலாம். இந்த மாதம் முழுவதும் விளையாட்டு மற்றும் வாகனங்கள் ஓட்டையில் கவனமாக இருக்கணும். கல்வியில் சிறந்து விளங்க விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யுங்க. சுப தேதிகள் 1, 2, 5, 6, 7, 8, 9, 14, 15, 16, 17, 25, 26, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 10, 11, 18, 19, 20 மற்றும் 21. கலவையான பலன்கள் தான் இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்கள்ட்ட இருக்குது. ஒரு புறம் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உத்தியோகத்தில் உங்கள் நிலைமை சூப்பராக இருக்குது. இன்னொரு புறம் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சரிவைத்தான் சந்திக்க வேண்டி வருது. வருமானம் அதிகரிக்கும், ஆனால் சில இடங்களில் பண இழப்பும் ஏற்படுது. சனி பகவான் 10ஆம் வீட்டில் சொந்த ராசியில் இருக்கிறாரு. கடினமாக உழைக்க செய்வார். நீங்கள்
கடினமாக உழைச்சி பணியில் உங்களை நிரூபிக்க முயற்சி செய்வீங்க. உங்கள் கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்காக அடிக்கடி ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. ஆனால் பணியிடத்தில் குறிப்பாக வேலையில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் பயிற்சி ஆறாரு. உங்கள் மனம் மீண்டும் படிப்பு விட்டு விலகும். நீங்கள் செறிவு இல்லாததை உணர்வீங்க. இந்த விஷயங்களால் உங்கள் படிப்பு கொஞ்சம் தடபடத்தான் போகுது. படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் பின்தங்கி போகுது. கல்வியில் இடையூறுகளை ஏற்படுத்துது. 4வது வீட்டில் சனியின் அம்சம் தாயின் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக சொல்ல முடியலை. அதனால் தாயின் உடல்நல தொடர்பான பிரச்சனைகளை குறித்து எச்சரிக்கையாக கவனிச்சுக்கிறீங்க. தார்மீக சம்பந்தமாக ஏதும் நீங்கள் பொறுப்பை ஏற்றீங்கன்னா வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும். ஆனால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வருது. உங்கள் அன்புக்குரியவரின் ஒவ்வொரு தேவையும் நீங்கள் நிறைவேற்ற விரும்பலைன்னா நீங்கள் செய்யாவிட்டாலும் உங்கள் அன்புக்குரியவருக்கு நன்றாக பேசுங்க. அவர் மனதில் உங்களை பற்றி எந்த சந்தேகமும் எழ வேணாம். இந்த மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆரம்பத்தில் சாதகமாக இருக்கும். ஏன்னா புதன் மற்றும் சுக்கிரன் 2 பேரும் 7வது வீட்டில் வைக்கப்படுறாங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பு மற்றும் காதல் வாய்ப்புகளை உருவாக்கும். ராகு பகவான் 11வது வீட்டில் பயிற்சியாகிறாங்க. வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகரிக்கும். நல்ல சுதந்திரம் கிடைக்கும். குரு பகவானை எடுத்துக்கிட்டால் ஏற்கனவே 12வது வீட்டில் பயிற்சி வர்றாரு. மற்றும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டி வர்ற அளவில் வச்சிருவார். முதுகுவலி பிரச்சனை வருது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண் பூசாரி யாராச்சும் இருந்தால் ஒப்பனை பொருட்களை பரிசாக அளிங்க. இதுவரை இந்த பதிவில் ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டுக்கான ரிஷபராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.